விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்ல, பாருங்க, விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய பிளெஸிங், ஆசீர்வாதங்கள். எபிரேயருடைய புஸ்தகம் 11:6 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். அதுக்கு அடுத்தாப்புல ஏசாயா 28:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த பணம் தேவை இருக்குது, 10 மணிக்கு தேவை, 11 மணிக்கு தேவை இருக்குது. ஐயோ என்ன செய்வோம், ஏது செய்வோம், அங்க போய் கேட்போமா, இங்க போய் கேட்போமா, அங்க ஓடுவோமா, இங்க ஓடுவோமா, நீ எங்கேயும் ஓடாத, பதறான். மூணாவது காரியம் பாருங்க, யோவான் 3:6 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் கெட்டு போகான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான். நாலாவது காரியம் பாருங்க, தானியேல் 6:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு சேதமும் வராது. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறியா, 100க்கு 100 விசுவாசிக்கிறியா, உனக்கு சேதமே வராது. இல்லைன்னா உனக்கு வரும், எல்லா விதத்துல எல்லாமே வரும். அப்படி வரக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறார். யோவானுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவனுக்கு தாகமே இருக்காது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் அவனுக்கு நிறைவா கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமா, எபேசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார், குடியிருப்பார். ஆமா, இன்னும் பாருங்க, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16:31 பாருங்க, விசுவாசிக்கிறவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவனுடைய வீட்டார் அனைவரும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவார்கள். உங்க குடும்பத்துல ஒரு சிலர் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமா, விசுவாசத்துல பிரச்சனை இருக்குது. அதை கண்டுபிடிங்க, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. யோவானுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 40வது வசனத்துல பாருங்க, விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். அதே மாதிரி யோவான் 3:16 பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த 10 ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உண்டாகும்.